இந்த 20 ஆண்டு காலத்தில் என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை, புறந்தள்ளப்பட்டதை, சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மணந்திருந்தேன். தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக் கொள்வர்கள் தெரிந்து கூட இருக்கிறார்கள். நேரடியாக தாக்காம மறைமுகமாக செய்வது ஒரு சாதிய வன்கொடுமைதான். இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் பேசும் பொழுது நான் முதல் முறையாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் நான் ஒடுக்கப்பட்டதை, புறந்தள்ளப்பட்டதை, சாதிய ரீதியாக எனக்கு ஏற்பட்ட நெருக்குதல்களை முதல் முறையாக மணந்திருந்தேன். அப்புறம் அதன் விளைவாக நேற்று சென்னையில யூடியூப் சேனல் சவுத் பீட்ல அதை பற்றி விரிவாக ஒரு 40 நிமிடம் பேசியது எல்லாரும் அறிந்ததுதான். அது வெறுமனை யூடியூப்ல பேசி சொல்வதால் சரியா வராது, பாக்கி சொல்ல முடியக்கூடாதுல்ல. அப்ப அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம அதை செஞ்சாதான் சரியா வரும். அதனால நான் சவுத்து அந்த சேனல்ல என்னவெல்லாம் சொன்னனும், இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் என்னவெல்லாம் நெருக்குதல்களுக்கு உள்ளானேனோ அதையெல்லாம் எழுத்து மூலமாக மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாராக கொடுத்துருக்கேன். அதனால சட்டம் அதனுடைய வேலைகளை செய்யும், சம்பந்தப்பட்டவர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் பேசி அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல விரும்புவது. இன்றைய சூழல்ல 2025 இத்தனை படிப்புக்கு பிறகும் இன்னமும் சாதிய ரீதியாக ஒரு ஒடுக்குமுறை இருந்து கொண்டே இருக்கிறது என்பது இருக்குல்ல. எளிது ரொம்ப சாதாரணம். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் அவரோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்படுது. 40 தேர்ந்தெடுக்கிறேன், அது விற்க முடியாது, ஒரு வாழ்வாங்க இல்லை. அதை திருப்பி நேரடியாக தாக்காம மறைமுகமா செய்வது ஒரு சாதிய வன்கொடுமை. அழுத்தத்தை கொடுக்கிறது, உறவுகளோட சேராதுன்னு சொல்றது, உறவுகளை சேராதுன்னு சொல்றது, எனக்கு என்ன யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளியே தள்ளுறது வீட்டோட, அப்படிங்கிறது ஒரு சாதிய வன்முறை தான். அதனால அதை தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் பெரிய மனிதராக காட்டிக் கொள்வர்கள் தெரிந்து கூட இருக்கிறார்கள். அதை செய்யக்கூடாதுன்னா நம்ம அது சட்டத்தின் முடிதான் அணுகணும், நம்மளாம் செய்யல. அதனால இன்னைக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளரை பார்த்து அது புகாரா கொடுத்திருக்கேன். அவர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.